அன்பு உள்ளத்தோடு ஆதரிக்கும் அனைத்து மக்களுக்கும் காலை வணக்கம்ங்க. மார்கழியுடைய கடைசிக்கு வந்தாச்சு. பொங்கல் விழா நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க. பொங்கல் விழா அப்படின்னாலே ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 4 நாட்கள் நம்ம சந்தோஷமாக கொண்டாடுற விழா. போகி பண்டிகை, பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னு சொல்லுவாங்க. போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம தயவு செஞ்சு எதையும் கொளுத்த வேண்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டெல்லியிலலாம் காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வாகனங்கள், தொழிற்சாலைகள் இது மூலயமா வர புகை மூலமாக எவ்வளோ காற்று மாசுபாடு ஏற்படுது. அதனால் அந்த செய்ய வேண்டாம். நம்மள்கிட்ட இருக்கிற வேண்டாங்கிறத எத்தனையோ பேர் ஏழை எளியவங்க இருப்பாங்க, அதை பெருசாக நினைக்கிறவங்க அவங்கள்ட்ட கொடுத்து உதவலாங்க. உழவர் திருநாளும் தை திருநாள் சூரிய பகவானுக்காக நம்ம படைக்கிறது. உழவர்கள் எந்த ஒரு தாவரம் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு நிலம், நீருக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு சூரிய ஒளியும் இல்லையாங்க. அப்படிப்பட்ட அந்த சூரிய ஒளி கொடுக்கறதுனால தான் அவங்க அவ்வளோ விளைச்சல் எடுக்கிறாங்க. அந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம தை திருநாள் சூரிய பொங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா. அதனால் இந்த மாடி தோட்டம் வச்சுருக்க நம்மளும் அதை ஒரு சின்ன விவசாயம் தாங்க சொல்லணும். நம்மளோட உழைப்பால் உருவாக்கின காய்கறிகளை அன்றைக்கி நம்ம சூரிய பகவானுக்கு நம்ம வச்சு படைக்கும் போதுட்டும், நம்ம உழைப்பால் உருவாக்கின பூக்கள் அவருக்கு படைக்கும் போதும் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா. அதனால் அந்த மாடித்தோட்ட விவசாயின்னு நம்ம சொல்லிக்கிறதுலேயும் நம்ம சந்தோஷப்படலாங்க. அடுத்தது மாட்டுப்பொங்கல். கால்நடைகள், அதாவது விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கிற கால்நடைகளுக்காக விழா கொண்டாடுறது தான் மாட்டுப்பொங்கல். உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையாக ஒருத்தரை பார்த்து சந்தித்து சந்தோஷப்படுறதுக்கு தான் காணும் பொங்கல். இப்படி எல்லா பண்டிகைகளுமே இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தது. அதனால் இந்த பொங்கல் விழாவை நம்ம எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவோங்க. அப்புறம் 2 நாள் முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு பொங்கலே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிணத்தை மூடி கூட பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பண்டிகைகள் தாங்க அந்த தீட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க. பொங்கல் சூரிய பகவானுக்கு கொடுக்கறது. அந்த வாழ்க்கையோடைய தத்துவத்தையே சூரியன் உணர்த்துறாரு பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் உதிக்கிறதும் மாலையில் மறையிறதும் அஸ்தமனமாகிறதும், அதாவது வாழ்க்கையில் பிறப்பு இறப்புங்கிறது அதை தவிர்க்கவே முடியாதுங்கிறத சூரிய பகவானே உணர்த்துறாரு. அதனால் அவருக்கு வைக்கிற பொங்கலில் நம்ம இந்த பாகுபாடு பார்க்க வேணாங்க. கண்டிப்பாக இப்போ இறப்பு இருக்கிற வீட்டில் கூட பொங்கல் வைக்கலாங்க. எதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வாசலில் பொங்கல் வைப்பாங்க இல்லைங்களா, அதை மட்டும் வைக்க மாட்டாங்க. அந்த பொங்கல் கட்டிலாம் வச்சு வைப்பாங்க பாருங்கள், அந்தமாரி செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிறது தாங்க சொல்கிறோம். இறப்பு இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் ஆனால் பொங்கல் வைக்காமல் இருக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சூடம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சாம்பிராணி போடக்கூடாது. இது மட்டும்தாங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி பொங்கலுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதை எல்லாத்தையுமே செய்யலாங்க. தயவு செஞ்சு யாரும் பொங்கல் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த வருஷம் நம்ம பொங்கலுக்கு நம்ம தோட்டத்தில் பூக்கள் நிறையா இருக்குது. நீங்களே பார்த்தீங்க இல்லையா, பூக்கள் நிறையா இருக்குது. காய்கறிகள் கம்மிங்க. ஏன்னா மழையால் இந்த வருஷம் நிறைய எங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க. கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, அவரைக்காய் அங்கே பாருங்கள், செடி அவரை, கொடி அவரை இதெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் வெற்றிலை, வாழை இலை, இஞ்சி கொத்து கூட இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. நாங்கள் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் அறுவடைகளோடு உங்களை சந்திக்கிறோங்க. நன்றி, வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க அனைவருக்கும்.